புகழ்பெற்ற கடற்கரை கோயிலைத் தாண்டி திருச்செந்தூரைச் சுற்றியுள்ள பகுதியானது ஒரு நாள் பயணங்களுக்கு ஏற்ற தனித்துவமான புவியியல் அமைப்புகள், அமைதியான கடலோர கிராமங்கள் மற்றும் நிசப்தமான வனக் கோயில்களின் கலவையை வழங்குகிறது. ஒரு மாறுதலுக்காக நகரத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள அரிதான சிவப்பு மணல் குன்றுகளையோ அல்லது இயற்கையான பாலைவனம் போன்ற சூழலையோ நீங்கள் சுற்றிப் பார்க்கலாம். தேரிகாடு என்பது தென்னிந்தியாவில் அரிதாக காணப்படும் பளிச்சிடும் சிவப்பு மணல் குன்றுகளைக் கொண்ட ஒரு வசீகரிக்கும் இயற்கை பாலைவனமாகும். இங்கு உள்ளூர் பல்லிகள் மற்றும் பலவகையான பனை, முந்திரி மரங்கள் உள்ளன. இலகுவான மலையேற்றம் அல்லது புகைப்படம் எடுப்பதில் ஆர்வமுள்ளவர்களுக்காக மணல் குன்றுகள் முழுவதும் பல பாதைகளை இது வழங்குகிறது. கடலோர கிராமங்களும் வரலாற்றுச் சின்னங்களும். திருச்செந்தூர் அருகிலுள்ள கடற்கரையானது ஆன்மீக முக்கியத்துவத்தையும் வங்காள விரிகுடாவின் பிரமிக்க வைக்கும் காட்சிகளையும் வழங்கும் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்களால் நிறைந்துள்ளது. மணப்பாடு அதன் தனித்துவமான நில அமைப்பு மற்றும் ஆழமாக வேரூன்றிய கிறிஸ்தவ பாரம்பரியத்திற்காக புகழ்பெற்ற ஒரு அழகிய கடலோர கிராமமாகும். புனித சிலுவை தேவாலயம் ஒரு செங்குத்தான பாறையின் உச்சியில் அமைந்துள்ளது. அங்கிருந்து விரிகுடாவின் நீல நிற நீர் தெளிவான வானத்தை சந்திக்கும் கடலின் பரந்த காட்சிகளைக் காணலாம். புனித பிரான்சிஸ் சேவியர் வாழ்ந்து பிரார்த்தனை செய்ததாக கூறப்படும் ஒரு வரலாற்று குகைக்காகவும் இந்த கிராமம் அறியப்படுகிறது. குலசேகரப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு குலசாய் முத்தரம்மன் கோயில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான சக்தி வாய்ந்த கோயிலாகும். லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு தெய்வீக உடைகளை அணிந்து கொண்டாடும் கோலாகலமான தசரா திருவிழாவிற்கு இது புகழ் பெற்றது. இங்குள்ள கடற்கரை பிரதான திருச்செந்தூர் கடற்கரையை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைதியாகவும் குறைவான கூட்டத்துடனும் உள்ளது. இது ஒரு அமைதியான மாலை பொழுதிற்கு ஏற்ற இடமாகும். குலசேகரப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு குலசாய் முத்தரம்மன் கோயில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாகும். லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு தெய்வீக உடைகளை அணிந்து கொண்டாடும் கோலாகலமான தசரா திருவிழாவிற்கு இது புகழ் பெற்றது. இங்குள்ள கடற்கரை பிரதான திருச்செந்தூர் கடற்கரையை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைதியாகவும் கூட்டம் குறைவாகவும் இருப்பதால் ஒரு அமைதியான மாலை பொழுதைக் கழிக்க இது மிகவும் ஏற்றதாகும். அமைதி தவழும் ஆலயங்களும் புனித தலங்களும். உங்கள் புனித யாத்திரையை மேலும் நீட்டிக்க நீங்கள் விரும்பினால் அருகிலுள்ள இக்கோயில்கள் அழகிய கட்டிடக்கலையையும் அமைதியான சூழலையும் உங்களுக்கு வழங்குகின்றன. வன திருப்பதி கோயில் என்பது அமைதியான வனப்பகுதி ஒன்றின் நடுவே அமைந்துள்ள இறைவன் வெங்கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகச் சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இக்கோயில் அதன் தூய்மையான சுற்றுப்புறங்கள், நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் மற்றும் வியக்கத்தக்க வகையில் வண்ணமயமாக திகழும் மேற்கூரை ஆகியவற்றிற்காக பெரிதும் அறியப்படுகிறது. புகழ்பெற்ற திருமலை வெங்கடேஸ்வரர் கோயிலையே ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கோயில் ஒரு அமைதியான சூழலில் அதேபோன்றதொரு ஆன்மீக அனுபவத்தை பக்தர்களுக்கு வழங்குகிறது.